नमस्कार। स्वागत है आपका इंडिया न्यूज़ 28 में। ये बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। तमिलनाडु के इरोड के चेन्नीमलाई में अतिक्रमण हटाने की सराहना की और कहा निगरानी की जानी चाहिए ताकि यह सुनिश्चित किया जा सके कि अतिक्रमण दोबारा न हो। प्राचीन चेन्नीमलाई मुरुगन मंदिर इरोड जिले के चेन्नीमलाई शहर में स्थित है। यह वह आध्यात्मिक भूमि है जहां कांडा षष्ठी कावसम की रचना की गई थी। गंगेयम्पेरुंदुरई की ओर जाने वाली मुख्य सड़क चेनी हिल से अरसलूर, तिरुपुर और वेलोड क्षेत्रों तक स्थित है। लगभग 100 फीट चौड़ी सड़कों पर विभिन्न प्रकार के वाणिज्यिक और व्यावसायिक प्रतिष्ठानों, होटल, हार्डवेयर और रोटोरा दुकानों द्वारा अतिक्रमण किया गया है। चौड़ी सड़क संकरी हो गई। चेन्नीमलाई सरकारी प्रशासन और पुलिस ने मिलकर कार्रवाई की है और अतिक्रमण को आंशिक रूप से हटा दिया गया है। कोंगनाडु नेशनल पीपल्स पार्टी के चेन्नीमलाई शहर सचिव सेनहिल कुमार ने कहा कि आगे अतिक्रमण को रोकने के लिए अगर दोनों तरफ वाहन चलेंगे तो कोई अतिक्रमण नहीं होगा। साथ ही कट्टूर जाने वाली सड़क पर पुरानी लोहे की दुकान से सभी अपशिष्ट पदार्थों को सड़क के किनारे फेंक दिया जाता है, जिससे सड़क पर यात्रा करने वाले लोगों को बहुत परेशानी होती है। साथ ही लोहे का कचरा लोड व अनलोड करने आने वाले ट्रकों को बीच सड़क पर खड़ा किए जाने से जनता ने मांग की है कि सड़क किनारे डंप किए गए लोहे के कचरे को अविलंब हटाया जाए। दिन के 24 घंटे जब वाहन चेन्नीमलाई से गुजरते हैं तो अक्सर दुर्घटनाएं होती हैं और दुर्घटनाएं वाहनों के सही लेन पर न चलने के कारण होती हैं। क्षेत्र के निवासियों का कहना है कि अगर पुलिस सुबह 8 से 10 बजे और शाम 4 से 6 बजे के बीच जब स्कूल और कॉलेज जाने वाले छात्र बड़ी संख्या में गुजरते हैं, यातायात को नियंत्रित करने का काम करें तो दुर्घटनाएं कम होंगी। स्टेट क्राइम रिपोर्टर सुब्रमणी की रिपोर्ट। வணக்கம். சென்னிமலை பொதுமக்கள் சார்பாக எங்களுக்கு தெரிந்த சில கருத்துக்களை கூறுகின்றோம். ரோடு ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மேக்சிமம் 60% எடுத்து விட்டார்கள். இன்னும் 40% எடுக்காமல் இருக்கிறார்கள். ஓரிரு நாள் எடுத்து விடுவார்கள். எடுத்து விட்டாலும் கூட மறுபடியும் 15 நாள் 20 நாள் கழித்து ஒவ்வொருத்தராக ரோட்டில் ஆக்கிரமிப்பு செய்வார்கள் என்று பொதுமக்கள் கருதுகிறார்கள். ஆகவே இந்த தவறுதல் மேலும் நடக்காமல் இருக்க சென்டர் மீடியா டிவைடர், ரோட்டின் நடுப்பகுதியில் ஒரு சென்டர் மீடியா, பஸ் ஸ்டாண்டு, பெருந்தரை ரோடு, வெள்ளோடு ரோடு, இந்த 3 பீக்கான ரோடுகளில் சென்டர் மீடியா வைத்தால் அதுக்கப்புறம் ஆக்கிரமிப்பு செய்பவர்கள் ஆக்கிரமிப்பு செய்ய முடியாது என்று பொதுமக்கள் கருதுகிறார்கள். இது பொதுமக்கள் சார்பாக தங்களுக்கு ஃபாஸ்ட் இந்தியா நியூஸ் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நகரப்பகுதிகளில் வாரத்திற்கு 4 முறை 5 முறை சிப்காட் செல்லும் பெரிய கனரக வாகனங்களினால் விபத்துகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த விபத்துகளை தடுக்க இது போன்ற சென்டர் மீடியாக்கள் அதிகமாக மக்கள் செல்லும் சாலைகளில் வைத்தால் விபத்துகள் தடுக்க நல்ல காரியமாக அமையும். விபத்துகள் தடுப்பதற்கு இது ஒரு முக்கிய காரணம் என்று மக்கள் கருதுகிறார்கள். ஆகவே மக்கள் சார்பாகவும், எங்கள் கொங்கண மக்கள் தேசிய கட்சி சார்பாகவும், எங்கள் ஷட்டில்காக் ரெக்ரியேஷன் கிளப் சார்பாகவும் மக்களுக்கு தெரிவிப்பதோடு காவல்துறைகளும் இதை சார்ந்த உயர் அதிகாரிகளும் இந்த சென்டர் மீடியா வைத்த பிறகு ஆக்கிரமிப்பு செய்வர்களை வாரம் ஒரு முறையோ 2 முறையோ கண்காணித்து வந்தால் சென்னிமலை நகர பகுதிகளில் விபத்துகள் தடுக்காமல் இருக்க காவல்துறையும் ஒத்துழைப்பார்கள். நன்றி, வணக்கம். செந்தில்குமார், சென்னிமலை நகர செயலாளர், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி.